Hi everyone, welcome to Moon Academy. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஐரன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பத்தி பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா வார்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கர்நாடகா போர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த நம்ம பார்க்கறதுல வார்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். என்னென்ன மெயினா நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர், எந்த இயர்ல நம்மளுக்கு நடக்குது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ எந்த இயர் நடக்குது, யாருக்கும் இடையில் இந்த போர் நடக்குது, ஏதாவது ட்ரீட்டிஸ் போட்டிருக்காங்களா, எதற்காக அந்த ட்ரீட்டிஸ் போட்டிருக்காங்க, என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு இன்பிட்வீன்ல ஏதாவது பேட்டில் நடந்திருக்கா அப்படின்னு, அந்த இயர்க்குள்ள இன்பிட்வீன்ல இம்பார்ட்டன்டான பேட்டில் நடந்திருக்கா. ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயினா பார்க்கணும். அப்புறம் எந்த போர்ல யார் வெற்றி அடைகிறாங்க அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மெயினா நம்மளுக்கு போருன்ற போது இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான டேட்டாஸா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், இயர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ கர்நாடிக் வார் 3 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 3 கர்நாடிக் வார்ஸ் இருக்கு. ஸோ அதோட இயர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ முதல் கர்நாடக போர் 1746 இருந்து 1748. ஓகேங்களா? ஸோ இரண்டாம் கர்நாடகா போர் 1749 இருந்து 1754. மூன்றாம் கர்நாடகா வார் ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா? 1756 இருந்து 1763. ஸோ இந்த 3 வருஷமே நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். ஸோ இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில யூரோப்ல நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆரிஜின் யூரோப்ல தான் மெயினாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். என்ன விஷயம்னா, யூரோப்லயே உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கும் பிரான்ஸ்க்கும் உங்களுக்கு பிரெஞ்சுக்கும் ஆகவே ஆகாது. எப்பவுமே ஒரு எதிர்மறையான போடுகள் இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு செட் ஆகாம இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரியா, யூரோப்ல ஆஸ்திரியான்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்ல அதோட ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் 6. ஓகேங்களா? ஸோ மெயினா இதோட ரீசன் பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா சக்சஷன். ஓகேங்களா? அதோட வாரிசு உரிமைக்காக தான் இந்த போர்கள் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஆஸ்திரியால பாத்தீங்கன்னா சார்லஸ் 6 அப்படின்றவர் இறந்திருப்பாரு. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பிளேஸ்க்கு பாத்தீங்கன்னா அவரோட மகளான மேரியா தெரசா வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை என்னன்னா பிரெஞ்சு நாட்டுக்காரங்க எதிர்க்கிறாங்க. ஸோ இதை எதிர்க்கும் பொழுது இதை சாக்கா வச்சு ஃபெட்ரிக் 2 அப்படின்ற ஒருத்தர் அங்க ஆஸ்திரியா இருக்கக்கூடிய பிளேசஸ்ல பகுதிகளை கைப்பற்றுறாருன்னு பாக்குறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா பாக்குறோம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஸ்திரியா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐரோப்பியாவில் ஆஸ்திரியா வாரிசுரிமை போர் வெடித்த பொழுது ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் எதிர் அணிகளில் இருந்தன. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த ஆஸ்திரியா சக்சஷன் நான் இருக்கும் பொழுது ஆப்போசிட்டா இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். ஸோ அது யார் இருந்தாருன்னு பாக்குறத நம்ம இப்ப பார்த்தோம். 6ஆம் சார்லஸ் அப்படின்னு பார்த்தோம். 6ஆம் சார்லஸ் அவர் இருந்ததுக்கு அப்புறம் யார் வராங்க? மரியா தெரசா அவர்கள் வராங்க. இதை யார் எதிர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டுக்காரங்க எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அது அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெட்ரிக். இதை ஒரு சாக்கா வச்சு என்ன பண்றாரு, ஃபெட்ரிக் 2 என்ன பண்றாங்க, ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் நிறைய கைப்பற்றுறாருன்னு பாக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல பாண்டிச்சேரி யார்கிட்ட இருந்தது பார்த்தோம், பிரெஞ்சுக்காரங்க கிட்ட தான் இல்லையா? ஸோ கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி டூப்ளே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்ராஸ் கவர்னர் கிட்ட, யார்கிட்ட சொல்றாரு, மெட்ராஸ் கவர்னரான மோரிஸ் கிட்ட சொல்றாரு, நாம இங்க எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம ஒரு நியூட்ரலா போகலாம், நம்ம ஒரு சுமூகமான நிலையில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ யார் சொல்றாங்கன்னா டூப்ளே மோரிஸ் கிட்ட சொல்றாங்க. ஓகேவா? சோ பட் என்னன்னா அவங்க அந்த பேச்சை கேட்கல. ஓகேங்க? ஸோ பிரெஞ்சுக்காரங்க என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ் கிட்ட அவங்களோட கிட்ட சொல்றாங்க. பட் பிரிட்டிஷ் அதை கேட்காம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சோட கப்பல்களை கைப்பற்றுறாங்க. யார் கைப்பற்றுறான்னு பாத்தீங்கன்னா பார்னெட் அனுப்புறாங்க. ஸோ பார்னெட் என்ன பண்றாரு, பிரெஞ்சு கப்பல்களை கைப்பற்றுறாரு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரோவோக் பண்றாங்க. ஸோ அந்த பிரெஞ்சு நாட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, பிரான்ஸ் அவங்க ப்ரோவோக் பண்றதுக்கு, ஸோ அப்போ நம்ம கிட்ட போரிட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் அவங்கள தூண்டுறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, பிரெஞ்சு கப்பல்களை இவங்க கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கிளியரா இருக்கா? ஸோ அதோட விளைவா என்ன வராங்கன்னு பாருங்க, லா பவுண்டானஸ் அப்படின்றவர் 8 கப்பல்களுடன் போரிட வராரு. ஓகேங்களா? சோ 8 போர் கப்பல்களுடன் இந்திய பெருங்கடலுக்குள் பிரெஞ்சு ஆளுநர் லா பவுண்டானஸ் நுழைந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கிளியரா?
ஸோ மெயினா அந்த பேர் மட்டும் நான் வச்சுக்கோங்க யார் வராங்க. அப்போ பிரிட்டிஷ் சைட்ல இருந்து யார் வரா அப்படின்னு பாருங்க. பிரிட்டிஷ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பேட்டன், அவங்களை யார் தடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பேட்டன் அப்படின்றவர், பேட்டன் அப்படின்றவர் தான் தடுக்கிறாங்க. ஓகேவா. ஸோ சார்லஸ் நம்மளுக்கு வந்து எங்க அது வந்து உங்களுக்கு 1740 நடந்துச்சு. சார்லஸ் வந்து உங்களுக்கு இறந்தது பாத்தீங்கன்னா 1760 உங்களுக்கு நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். ஸோ பாத்தீங்கன்னா பேட்டன் அவர்கள் வந்து தடுக்கிறாருன்னு பாக்குறோம். ஸோ இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய மோதல்ல யார் வெற்றி அடைகிறாருன்னு பாக்குறோம்னா நம்மளுக்கு பிரெஞ்சு நாட்டுக்காரங்க தான் வெற்றி அடைகிறாங்க. கிளியரா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்வருதீன் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் தான் நவாப் ஆஃப் கர்நாடிக் அப்படின்னு பாக்குறோம். ஸோ நாங்க மெட்ராஸை வந்து கைப்பற்றினா கூட உங்ககிட்ட தான் நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு ஆசை வார்த்தையை வந்து அன்வருதீன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, மெட்ராஸை சீஸ் பண்ற மாதிரி தான் வராங்க. ஓகேங்களா. ஸோ வந்து சீஸும் பண்ணிடுறாங்க. பட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க போய் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா இல்லை, அவங்க வந்து அது பண்ணல, அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாத்தல. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அன்வருதீனுக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்றது துரோகம் மாதிரி. ஓகேவா. ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ ஒரு ஏமாற்றமா இருக்கு அப்படின்ற பாக்குறோம். ஸோ மெட்ராஸை சீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மெட்ராஸோட கவர்னரா யார் இருந்தாங்க, மோரஸ் அவர்கள் இருந்திருப்பாரு இல்லையா. ஸோ அந்த மோரஸ் என்ன பண்றாரு, அன்வருதீன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறாரு, உதவி கேட்க போறாரு. ஸோ ஆல்ரெடி அன்வருதீனுக்கு வந்து அவங்க மேல ஒரு கோபம் இருந்தது. ஸோ இது ஒரு சாக்கா வச்சு என்ன பண்றாரு, ஓகே இந்த நிலையில நம்ம அவங்க கூட ஹெல்ப் பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு அப்போஸா நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நம்மளுக்கு ஜாயின் ஆகிறாரு. கிளியரா. ஸோ பிரெஞ்சுக்கு அன்வருதீனும் பிரிட்டிஷும் ஜாயின் ஆகிறாங்க. ஒரு பக்கம் பிரெஞ்சு இருக்காங்க. கிளியரா. ஸோ இப்ப பாருங்க யார் யார் இருக்காங்கன்னா அன்வருதீனும் பிரிட்டிஷ்காரங்களும் ஒரு சைடு இருக்காங்க. ஓகேவா. ஸோ இன்னொரு சைடு வந்து பிரெஞ்சு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா. ஸோ இப்போ இவங்களுக்கு கீழே வந்து ஒரு தலைமையை வச்சுதானே அந்த போர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட பேர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா பாக்குறோம் இப்போ. ஸோ அப்போ இவங்களுக்கு கீழே யார் தலைமை யார் இருந்தாரு, இவங்களுக்கு கீழே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பாரடைஸ் அப்படின்றது இருந்திருப்பாங்க. அவரோட தலைமையில தான் அந்த போர் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. பாரடைஸ். ஓகேங்களா. பாரடைஸ் அப்படின்றவருக்கு கேப்டன் பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மௌஃபிஸ் காந்த் அப்படின்றவர். கிளியரா. மௌஃபிஸ் காந்த். ஸோ இவங்களோட ஜெனரல். ஸோ இவங்களோட தலைமையில தான் வந்து இவங்களுக்கு இந்த போர். ஸோ யாருக்கு யார் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ இங்க வந்து பிரிட்டிஷ் அண்ட் அன்வருதீன் அவங்களுக்கு தலைமையில யார் தலைமையில நடந்திருக்குன்னா மௌஃபிஸ் காந்த். ஸோ பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பாரடைஸ் அப்படின்றது. பட் 2 பேர்ல யார் வெற்றி அடைகிறாங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டுக்காரங்க தான் வெற்றி அடைகிறாங்க. பாரடைஸ் அப்படின்ற இதுலதான் வெற்றி அடைகிறாங்க. ஓகேவா. ஸோ அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்தியாவோட போர் வந்து நம்மளுக்கு தோற்கடிக்கப்பட்ட முதல் ஐரோப்பிய நாடுகள், இந்திய படையை வந்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு முதல் ஐரோப்பிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெருமையும் இருக்கு. சரியா. ஸோ இதுதான் விஷயம், இதுதான் வந்து பேஸ். நம்மளுக்கு இங்க தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரோட ரீசன், அவுட் பிரேக் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன்னாலதான். ஓகேங்களா. ஸோ ஆஸ்திரியாவோட வாரிசுரிமை ரீசன் தான் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்க காரணம் தான் வந்து இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கான முக்கியமான காரணம் பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடையார் போர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் உள்ளதான் இந்த பேட்டில் ஆஃப் அடையார் அப்படின்றது வருது. சரியா. ஸோ இது நம்ம பேட்டில் ஆஃப் அடையாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சாந்தோம் அப்படி பேட்டில் ஆஃப் சாந்தோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிளேஸ்ல அது நடந்திருக்கிறதுனால அதுக்கு அந்த போருக்கு அதே பேரு நம்ம வைக்கிறோம். ஸோ எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்தோட பேர் நம்ம அப்படியே வைக்கிறோம். ஸோ இங்க அடையாறுல நடந்து சாந்தோம் அப்படின்னு நம்ம சென்னையில இருக்கக்கூடிய சாந்தோம்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ பேட்டில் ஆஃப் அடையார் ஆர் பேட்டில் ஆஃப் சாந்தோம் ரெண்டுமே நம்மளுக்கு ஒண்ணுதான். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஸோ இந்த விஷயம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் அந்த விஷயம் தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். பாரடைஸ்
ஓகேவா. ஸோ யாருக்கு கீழே யார் நடந்தது இந்த போரை தான் வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி அவர் ஜாயின் பண்ணியிருப்பாரு, ஹெல்ப் கேட்டு போயிருப்பாரு இல்லையா. ஸோ ஹெல்ப் கேட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் நடக்குதுல்ல, அந்த ஃபைட் தான் பேட்டில் ஆஃப் அடையார். ஸோ வந்து அன்வருதீனும் பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சு, ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பேச்சர் மற்றும் மௌஃபஸ் கான் அவங்களோட டீம் அவங்களோட தலைமையில நடக்குது. ஸோ அதில் வின் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்டன் தலைமையில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு நாட்டுக்காரங்க தான் வின் பண்றாங்க. ஸோ இந்த பேட்டில் தான் நம்ம பேட்டில் ஆஃப் அடையார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுலதான் நம்மளுக்கு கர்நாடிக் வார் நம்மளுக்கு முடியுது. ஸோ ஒரு வார் முடியும் போது ஒரு ட்ரீட்டியோட முடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது என்ன ட்ரீட்டின்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ 1748 ஓகேவா. ஸோ ஐலா சாப்லே அப்படின்ற ஒரு ட்ரீட்டி. ஐலா சாப்லே. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரோட இயர் பார்த்திருந்தோம் இல்லையா, 1746ல இருந்து 1748. ஸோ அப்போ முடிகிற வருஷம் நம்மளுக்கு ட்ரீட்டிக்கும் மோஸ்டா. ஸோ அந்த இயர் தான் நம்மளுக்கு ஐலா சாப்லாவோட ட்ரீட்டி எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 1748 நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா. ஸோ இந்த இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெட்ராஸை வந்து ஆல்ரெடி கைப்பற்றிருப்பாங்க இல்லையா. ஸோ மெட்ராஸை வந்து அவங்க சீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுக்கணும்னு இந்த ட்ரீட்டில அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லூயிஸ்பர்க் அப்படின்ற இருக்கக்கூடிய பிளேஸை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ மெட்ராஸை நீங்க கொடுக்கணும், அதுக்கு நீங்க வந்து லூயிஸ்பர்க் வந்து நீங்க எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அந்த ட்ரீட்டில சைன் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ இதுதான் நம்மளுக்கு இந்த பாயிண்டா இங்க இருக்கு, லூயிஸ்பர்க். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கால இருக்கு. ஓகேவா. சோ மெயினா இந்த ட்ரீட்டில இந்த ஒரு ஒப்பந்தம் தான் நம்மளுக்கு வச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம செகண்ட் கர்நாடிக் வார் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் கர்நாடிக் வார் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கர்நாடிக் வாரோட ரீசன் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே எதுக்காக இந்த போர் நடக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த காரணம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கர்நாடகம் மற்றும் ஹைதராபாத்தில் வாரிசு உரிமை பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அதனாலதான் இந்த போர் நடக்குது. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்க்கு நம்மளுக்கு ஆஸ்திரியா வார் ஆஃப் சக்சஷன் பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா மற்றும் ஹைதராபாத்தோட சக்சஷன் நமக்கு பார்க்க போறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த போர்ல எந்த நாட்டுக்காக வாரிசு உரிமை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஓகே, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸா படிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, செகண்ட் கர்நாடிக் வார்ல வந்து ஒரு ரெண்டு அலைன்ஸ் இருக்கு, ஒரு கூட்டணி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டணி பார்த்தீங்கன்னா அன்வருதீன். ஓகேங்களா. அன்வருதீன். ஓகேங்களா. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் அப்படின்றவர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பிரிட்டிஷ் இருப்பாங்க அவங்களோட ஹெல்ப்புக்கு. இங்க வந்து உங்களுக்கு பிரெஞ்சு இருப்பாங்க. ஓகே. ஸோ இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடிக்கோட நவாப் ஆஃப், ஆல்ரெடி இவர் என்னது உங்களுக்கு நவாப் ஆஃப் கர்நாடிக் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இவர் வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக் இந்த பொசிஷன், இந்த அதோட பொசிஷனுக்காக போரிடுறாரு. ஸோ இவர் வந்து அடுத்தபடியா இவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போரிடுவார். ஓகே. நவாப் ஆஃப் கர்நாடிகா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு, சந்தா சாஹிப் அப்படின்றவர் போரிடுறாரு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட்டா யார் இருக்காங்கன்னா பிரிட்டிஷ் இருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி சந்தா சாஹிப்புக்கு சப்போர்ட்டா உங்களுக்கு பிரெஞ்சு இருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஹைதராபாத்ல வந்து ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஹைதராபாத்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டியூப்ளே, சந்தா சாஹிப் மற்றும் முசாஃபர் ஜங். இவங்க முசாஃபர் ஜங் தான் ஹைதராபாத். இவங்க மூணு பேரு தான் உங்களுக்கு ஒன்னா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி உங்களுக்கு நான் இங்க போட்டுடலாம், நம்மளுக்கு பெஸ்ட் அதான். ஸோ அன்வருதீன் நசீர் ஜங். ஓகேங்களா. ஸோ நசீர் ஜங். ஓகேங்களா. ஸோ அன்வருதீன் நசீர் ஜங். ஃபுல்லாவே எழுதுனா ஸோ உங்களுக்கு கிளியரா புரியும். அதனால அன்வருதீன், இங்க வந்து நசீர் ஜங்.
அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த சைடு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து கர்நாடகா பார்த்துருந்தோம் முன்னாடி, கர்நாடகாக நவாப் அந்த பொசிஷனுக்காக இவங்க போரிடுறாங்க. ஸோ இவங்க நசீர் ஜங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசாஃபர் ஜங். முசாஃபர் ஜங். ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சந்தா சாஹிப். கிளியரா? ஸோ இங்க நம்ம பார்த்ததான் பிரெஞ்சு. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா புரியதுக்காக ஃபுல் நேம் எழுதியிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத்காக நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அந்த பொசிஷனுக்காக இவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அக்பருதீன், சந்தா சாஹிப் இவங்க ரெண்டு பேரும் கர்நாடிக் அந்த நவாப் ஆஃப் கர்நாடிக் பொசிஷனுக்காக போட்டிடுறாங்க. நசீர் ஜங் மற்றும் முசாஃபர் ஜங் இவங்க ரெண்டு பேரும் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்காக போட்டிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றா? பிரிட்டிஷ். இவங்களுக்கு வந்து பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேட்டில் ஆஃப் ஆம்பூர். பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படின்ற அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாருமே ஒரு கூட்டணி, இவங்க எல்லாம் ஒரு அலையன்ஸ், அவங்க ஒரு அலையன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ பேட்டில் ஆஃப் ஆம்பூர் வந்து செகண்ட் கர்நாடிக் வார்ல தான் உங்களுக்கு வந்திருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அன்வருதீன் இருக்காங்க இல்லையா? சோ இவரை வந்து உங்களுக்கு சாகடிச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ இவர் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரெஞ்சோட சப்போர்ட்னால வந்து இவரை சாகடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? சோ அன்வருதீன். சோ இந்த பிளேஸ்க்கு யார் வராங்கன்னா, சந்தா சாஹிப் வந்து நவாப் ஆஃப் கர்நாடகா ஆயிராரு. கிளியரா? சோ இவரோட பிளேஸ், இவர் இறந்ததுனால இவரோட பிளேஸ்க்கு சந்தா சாஹிப் அவர்கள் வந்து வராங்க, உங்களுக்கு நவாப் ஆஃப் கர்நாடகா ஆயிட்டாங்க. ஓகேங்களா? சோ இதை ஆனதுனால இவர் என்ன பண்றாரு, பிரெஞ்சுக்கு அவங்களுக்கு வந்து 80 வில்லேஜஸ், ஓகேங்களா? சோ பாண்டிச்சேரி சுற்றி உள்ள பகுதியில இருக்கக்கூடிய 80 கிராமங்களை வந்து அவங்களுக்கு பிரெஞ்சுக்காரங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பாக்குறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் நம்ம வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது நடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1749. கிளியரா? இதுதான் 17. இது டேட் கேட்டீங்கன்னா August 3. ஓகே, ஸோ இதை நீங்க ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது 3 மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ 3 பிளஸ் ஆகஸ்ட்னா இப்படி போட்டா 8 மாறிடும். ஸோ August 3 அப்படின்றது தான் பேட்டில் ஆஃப் ஆம்பூர் நடந்தது. ஸோ இது ஆம்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல நடந்திருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இந்த விஷயம் தான். ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இவர் வின் பண்ணிட்டாருன்னு பார்த்துட்டோம், நவாப் ஆஃப் கர்நாடிக் ஆயிட்டாரும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முசாஃபர் ஜங்கும் நசீர் ஜங்கும் போட்டிடுறாங்க. திருப்பியும் இவர் என்ன பண்றாங்க, நசீர் ஜங் அவர்களை தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ நசீர் ஜங்கை தோக்கடிச்சிட்டு முசாஃபர் ஜங் வந்து வெற்றி அடைகிறார். ஓகேவா? ஸோ யாரோட சப்போர்ட்னால? பிரெஞ்சோட சப்போர்ட்னால அகைன் முசாஃபர் ஜங் பிரெஞ்ச் சைடு தான் வின்னிங் பொசிஷன் போயிட்டே இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு, நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தா உங்களுக்கு மாறிடுறாரு. ஓகேவா? நிசாம் ஆஃப் ஹைதராபாத். ஸோ அகைன் இவர் என்ன பண்றாருன்னா, பிரெஞ்சுக்காரங்களுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ், நிறைய சலுகைகளை வந்து பிரெஞ்சு நாட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா 2 பொசிஷனுக்காக போரிட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து பிரெஞ்சு சைட்ல இருக்கவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரெஞ்சு சைடுக்கு நல்லா ஸ்ட்ராங், அந்த பிரெஞ்சு கவர்னர் அப்ப யாரு, டூப்ளே அவர்கள். ஸோ அவரோட புகழ் பார்த்தீங்கன்னா நல்ல உச்சத்துல அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அவருக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆஃப் கிருஷ்ணா ரிவர் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய பகுதிகள் டெரிட்டரிஸ் எல்லாத்துலயுமே இவரை கவர்னரா நியமிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ அப்போ பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இல்ல பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க தான் வெற்றி அடைகிற மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. சோ இது இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தது பாருங்க. இப்போ ஏன்னா இந்த ஸ்டோரி புரிஞ்சுட்டு நீங்க சென்டென்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால ஸோ டூப்ளே, சந்தா சாஹிப் மற்றும் முசாஃபர் ஜங் ஸோ இவங்க எல்லாமே ஒரு அலைன்ஸ்னு ஒரு கூட்டணின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆம்பூரோட டேட் பார்த்தோம் இல்லையா? ஸோ 3/8 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த அன்வருதீனை சாவடிக்கிற அந்த விஷயம் தான் ஆம்பூர்ல நடக்குது. ஸோ அந்த விஷயம் தான் நம்ம என்ன பண்றோம், பேட்டில் ஆஃப் ஆம்பூர் போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட டேட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது நம்ம சொல்லல இல்லையா? ஓகே, அன்வருதீன் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட சன்னான முகமது அலி வந்து திருச்சிக்கு போயிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முகமது அலி எங்க போயிருப்பாருன்னா திருச்சிக்கு வந்து போயிருக்காரு. யாரோட சன்? அன்வருதீன். ஸோ ஃபர்ஸ்ட் அன்வருதீனை சாவடிக்கிறாங்களே அந்த டைம்ல அவர் பயந்துட்டு திருச்சிக்கு ஓடி போயிருப்பார். ஸோ இது அங்க போய் இது ஒரு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்ததுதான்.
ஸோ இது எல்லாமே நான் பார்த்தோன்னே ஸோ 80 வில்லேஜஸ் வந்து பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கக்குள்ள 80 வில்லேஜஸை வந்து சந்தா சாஹிப் வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு. அடுத்து முசாஃபர் ஜங்கும் சில சலுகைகளை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ கிருஷ்ணா நதிக்கு தெற்கே இருந்த அனைத்து பகுதிகளிலும் டூப்ளேவை ஆளுநராக நியமித்தார். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய வெற்றி கிடைச்சதுனால இவங்களுக்கு இந்த டூப்ளேக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து முசாஃபர் ஜங் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, நிசாம் ஆஃப் ஹைதராபாத், அவர் வந்து என்னன்னா இறந்துடுறாரு. அவரோட மக்களாலேயே வந்து படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ எப்போனா 1751. ஓகே, நம்ம ஆம்பூர் போர் எப்போ பார்த்தோம், அது வந்து அன்வருதீன் டைம்ல இல்லையா. ஸோ 1749 பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத்லாம் போகிறா இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கப்புறமேட்டு 1751. ஸோ அந்த வருஷம் ஒரு டைம் லைன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1751 வந்து என்ன பண்றாங்க, முசாஃபர் ஜங் வந்து இறந்துடுறாரு. ஓகே, படுகொலை செய்யப்பட்டு இறந்துடுறாரு அவங்களோட மக்கள்களாவே. ஸோ அப்போ அந்த பொசிஷன் காலியா இருக்கு இல்லையா. அப்போ அந்த பொசிஷன் காலியா இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நசீர் ஜங்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா. ஸோ நசீர் ஜங்கோட தம்பி, ஓகேங்களா. ஸோ நசீர் ஜங்கோட தம்பி சலாபத் ஜங் அப்படின்றவங்களை வந்து என்ன பண்றாங்க, நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரெஞ்சு புசி அப்படின்ற ஒரு ஹெல்ப் அவருடைய ஹெல்ப்னால ஆறாரு. ஓகேங்களா. சலாபத் ஜங் அப்படின்னு பாக்குறோம். சலாபத் ஜங் கிளியர். ஸோ புசி அப்படின்றவர் இவருடைய ஹெல்ப்னால என்ன பண்றாங்க, இவரை வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தா ஆக்கிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த மேப் அந்த ரூட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யார் யார் சண்டை போட்டாங்க, யார் தோத்தாங்க. ஸோ இவங்க வந்து கர்நாடகா ஆனாங்க, அப்புறம் நிசாம் ஆனாங்க. திருப்பி முசாஃபர் என்னன்னுட்டு இறந்துடுறாரு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா சலாபத் ஜங்க வந்து உங்களுக்கு நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தா ஆக்குறாங்க. யாருடைய ஹெல்ப்னால, புசி அப்படின்றவர் ஒரு ஹெல்ப்னால. ஓகேவா. ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் கர்நாடகா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது ஃபேஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளே வந்து அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு, முகமது அலின்னு ஒருத்தர் வந்து திருச்சிக்கு போயிருந்தார் இல்லையா. ஸோ அவர்கிட்ட நம்மளோட படைகளை அனுப்பி அவர்கிட்ட நம்ம வந்து அவரை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அவர் சும்மா இருந்திருக்கலாம், பட் தேவையில்லாம ஒரு மூவ் எடுத்தாரு இல்லையா. அங்கதான் ட்விஸ்டிங் பாயிண்டே நம்மளுக்கு ஆரம்பிச்சது. ஓகேவா. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு பாருங்க, அவரோட முகமது அலி அடைக்கலம் புகுந்திருந்த திருச்சி கோட்டையை முற்றுகையிட டூப்ளே படைகளை அனுப்பினார். ஓகே. ஸோ டூப்ளே அவர்கள் அங்க முற்றுகையிடறதுக்காக அவங்களோட பிரெஞ்சு நாட்டோட படைகளை வந்து அங்க அனுப்பியிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, சந்தா சாஹிப், இவரு சும்மா இருக்காம இவரும் நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சந்தா சாஹிப்பும் திருச்சியை முற்றுகையிடும் முயற்சியில் பிரெஞ்சுக்காரர்களுடன் இணைந்து கொண்டார். ஓகேங்களா. சோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இணைந்து இவரும் வந்து போறாரு. இவர் என்னவா இருந்தாரு, நவாப் ஆஃப் கர்நாடகா இருந்தார். கரெக்டா. சோ நவாப் ஆஃப் ஆர்காட் அப்படின்னா, சோ அந்த பிளேஸ் என்ன ஆகுது, உங்களுக்கு காலியா இருக்கு. கரெக்டா. அந்த பிளேஸ் உங்களுக்கு காலியா இருக்கு. அவருக்கு கிளம்பிட்டாரு. அப்போ ஒரு கிளவரான மூவ் வந்து யார் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் கிளேவ். ஓகேவா. ராபர்ட் கிளேவ் இவர் தான். இங்கதான் ட்விஸ்டிங் பாயிண்டே நடக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ராபர்ட் கிளைவ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் அங்க போயிட்டாரு. ஸோ அந்த பொசிஷன் அந்த இடம் காலியா இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து ஆர்காட்டை போய் நம்ம வந்து தாக்கணும் அப்படின்னா ஈஸியா அந்த பிளேஸ் நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கம்பெனி கிட்ட வந்து சொல்றாரு. ஸோ அந்த கம்பெனி கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்குறாரு. நம்ம போய் போரிடுறதுக்காக ஒரு பெர்மிஷன் வாங்குறாரு. அந்த பெர்மிஷனை வந்து அவங்க அக்செப்டும் பண்றாரு. அந்த அக்செப்ட் பண்ற கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ கவர்னர் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, ரொம்பவே ஈஸியா 200 இங்கிலீஷ் மென்ஸ் அண்ட் 300 இந்தியன் சோல்ஜர்ஸ், அவ்வளோ ஒரு கம்மியான ஒரு படைகளை வச்சு அழகா வந்து ஆர்காட்டை வந்து கைப்பற்றிடுறாங்க. ஓகேங்களா. ஓகே. 200 200 ஆங்கில வீரர்களுடனும் 300 இந்திய வீரர்களுடனும் ஸோ வந்து ஆர்காட்டை வந்து என்ன பண்றாங்க, கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவர் திருச்சி போயிருப்பாரு இல்லையா. ஸோ அந்த டைம்ல வந்து அவரை வந்து
சாகடிச்சிடறாங்க, கொல்லப்பட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ யாரோட ஹெல்ப்னாலன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஹெல்ப்னால வந்து அவரையும் சந்தா சாஹிப் அவர்களை வந்து சாகடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டு முகமது அலியை வந்து என்ன பண்றாங்க, நவாப் ஆஃப் ஆர்காட்டா வந்து ஆக்கிடுறாங்க. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் தி பிரிட்டிஷ். கிளியரா? ஸோ இவங்களோட உதவியுடன் முகமது அலி வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்டா ஆயிடுறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆர்காட்ல நடந்ததுனால இது வந்து பேட்டில் ஆஃப் ஆர்காட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரா? ஓகே. ஸோ அப்போ இங்க ஒரு நம்மளுக்கு என்ன பண்ணணும், இங்க ஒரு ட்ரீட்டி போடணும் இல்லையா? ஸோ போரோட எண்டில் ஒரு ட்ரீட்டி போட்டாகணும் இல்லையா? ஸோ அந்த ட்ரீட்டி இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஓகே, பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம். பாண்டிச்சேரி உடன்படிக்கை. சோ இந்த இடத்துல அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்நாட்டு பிரச்சனையில வந்து யாருமே அவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆகக்கூடாது, அது ஒரு விஷயம். போருக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பிளேஸ் எல்லாம் வந்து கைப்பற்றிருந்தாங்களோ அதெல்லாம் அவங்கவுங்க கிட்டே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டா 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு வந்து இனிமேட்டு எந்த ஒரு கோட்டைகளும் கட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் மாதிரி ஆனது. புதிய கோட்டைகளை கட்டக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு பெரிய டிராபேக் இல்லையா? ஒரு பெரிய வெற்றி அடைகிற லெவல் அவங்க போயிட்டு இருந்தாங்க. பட் அட் லாஸ்ட் என்ன ஆச்சு, திடீர்னு வந்து ஒரு ராங்கான மூவ், தேவையில்லாம போயிட்டு முகமது அலி கிட்ட போயிட்டு ஒரு ராங்கான மூவ் டூப்ளே எடுத்ததுனால டோட்டலாவே வந்து அந்த வின்னிங் பொசிஷன் யாருக்கு மாறிடுச்சு, பிரெஞ்சு கிட்ட இருந்து பிரிட்டிஷ் கிட்ட மாறிடுச்சு. ஓகே, அவங்க வின் பண்றது இருந்துட்டே தானே, அவங்க தானே ஸ்டார்டிங்ல இருந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு ராங் பொசிஷன் அப்போ ஒரு க்ளூனால என்ன ஆச்சு, ஒரு பாயிண்ட்னால அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, டூப்ளேவை திருப்பியும் நீங்க வந்து பிரான்ஸ்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அவருக்கு பதிலா அடுத்த ஒரு பொசிஷன் வரணும் இல்லையா? ஸோ அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கோத்தகியூ. ஓகேங்களா? சோ இப்ப இவர் தான் என்ன பண்றாரு, அந்த ட்ரீட்டியை சைன் பண்றாருன்னு பாக்குறோம். ஓகேவா? அப்ப பாண்டிச்சேரி உடன்படிக்கையை சைன் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டூப்ளே சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வந்து என்ன பண்றாங்க, பிரான்ஸ்க்கு அழைச்சிட்டாங்க, நீங்க வாங்க அங்கேயே இங்க இருந்து பண்ணதெல்லாம் போதும், நீங்க அங்க வந்துருங்க அப்படின்ட்டு அங்கேயே கூப்பிட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த கவர்னரா நம்ம யார் பண்றோம், கோத்தகியூ பாக்குறோம். கிளியரா? சோ அப்ப பாண்டிச்சேரி உடன்படிக்கையை சைன் பண்ணவர் இவர் தான். சோ அதுல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இரு நாடுகளும் தங்கள் உள்நாட்டு விவரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ உள்நாட்டு விவரங்களில் தலையிடக்கூடாது, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய கோட்டைகளை எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போருக்கு முன்னாடி அவங்க கைப்பற்றிருப்பாங்க, அவங்க கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ போறப்பதான் சில பிளேஸ் அவங்க கைப்பற்றிருப்பாங்க இல்லையா? ஸோ போருக்கு முன்னாடி இருந்தக்கூடிய பிளேஸை அப்படியே அவங்க கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையில அவங்க சைன் பண்ணிக்க கூட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. கிளியரா? ஸோ இதுதான் வந்து 2ஆம் கர்நாடிக் போர். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கர்நாடிக் போர் பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் 2 கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்ப வந்து இந்த போரை வந்து நீங்க இந்த போரை வந்து ஒரு நபரை வந்து நியமிச்சு நீங்க வந்து இந்த போரை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நியமிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான பர்சன் கவுண்ட் டி டாலி அப்படின்றவர். ஓகேவா? சோ கவுண்ட் டி டாலி அப்படின்றவர் தான் இது பண்றாரு. சோ இவர் என்ன பண்றாரு, வந்த உடனே வந்து சென்ட் டேவிட் ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றிடுறாரு. ஓகேங்களா? சோ அதை வந்து கேப்சர் பண்றாரு, சென்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து கேப்சர் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம இவர் அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா புசி அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா? சோ அவரை வந்து என்ன பண்ற சொல்றாரு, அவங்களோட படைகளை கூட்டிட்டு நீ வந்து இங்க கர்நாடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுறாரு, கட்டளை இடுறாரு. சரி, அதுதான் இப்ப பார்த்தோம். சோ இதுக்கு வந்து இதெல்லாம் யார் சைடு நடக்குதுன்னா பிரெஞ்சு சைடு நடக்குது. சோ இப்ப அடுத்து வந்து ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, இவர் ஆல்ரெடி ஒரு ஸ்மார்ட் மூவ் எப்பவுமே பண்ணிட்டே இருப்பாரு இல்லையா? சோ இப்ப இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவரை வந்து யார் நியமிக்கிறாரு, யாரை வந்து வர சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்னல் ஃபோர்ட்.
இவர் என்ன பண்ண சொல்றாரு, உங்களுக்கு பெங்கால்ல இருந்து இங்க வர சொல்றாரு. புரியுதுங்களா? சோ வந்து ஆக்குபை பிளேசஸ் எல்லாமே ஆக்குபை பண்றதுக்காக. கிளியரா? சோ இப்பதான் வந்து ஒரு போர் வருது, வந்தவாசி போர், வாண்டிவாஷ் வார் அப்படின்னு, பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ். சோ தமிழ்ல நம்ம வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லுவோம். 1760 நடக்குது. ஓகேவா? சோ கிளியரா இருங்க. இந்த எந்தெந்த எல்லா கர்நாடிக் வார்க்குள்ளயும் ஒரு போர் வந்துட்டு, இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு போர் வந்துட்டே இருக்கு இல்லையா? சோ அதோட இயர்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இதோட டேட் January 22, 1760. ஓகேவா? 1760 January 22. ஓகேவா? ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு டேட் பார்த்துருந்தோம், பேட்டில் ஆஃப் ஆம்பூருக்கு August 8ன்னு பார்த்துருந்தோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டேட் இருக்கும்போது டேட்டையும் சேர்த்தே படிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டா பேட்டில் ஆஃப் வந்து ரெண்டு பேர் தான் இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து அயர்குட். ஓகேவா? ஸோ ஜர்னல் ஹயர்குட், இவரும் லாலி, ஓகே, கவுண்டி டாலின்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா? சோ இவங்களோட தலைமையில தான் இந்த படைகள், இந்த போர்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ இதுல யார் வெற்றி அடைகிறான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் சைடு தான் உங்களுக்கு வெற்றி அடைகிறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டு போவோம். ஓகே, சோ ஒரு ஒன் இயர், வித்தின் த 1 இயர்க்குள்ள என்ன ஆச்சுன்னா பிரெஞ்சு கிட்ட இருக்கிற எல்லா செட்டில்மெண்ட்ஸும் எல்லா பிளேசஸுமே வந்து இவங்க வந்து இழந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இழந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் அதை வந்து கைப்பற்றிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ மெயினா நீங்க வந்தவாசி போர்ல ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்கூட்டும் கவுண்டி டாலியும். ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்டி டாலி அப்படின்றவர், ஸோ இவர் தான் பிரிட்டிஷ்காரங்க தான் வின் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். இயர் பாத்தீங்கன்னா 1760. இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓராண்டுக்குள் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் உடைமைகள் அனைத்தையும் இழந்தனர் அப்படின்னு பாக்குறாங்க. சோ இதனால என்ன பண்றாங்க, லாலி அவர்களை வந்து திருப்பியும் பிரான்ஸ்கே அழைச்சிடுறாங்க. அங்க கூப்பிட்டுட்டு அங்க பிரிசன்லயும் வச்சுட்டு தூக்கிலிடவும் செய்யறாங்க. ஓகேங்களா? தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? கிளியரா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு 3 கர்நாடிக் வார் அப்படின்னு பாருங்க. 3 கர்நாடிக் வாரையும் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார். சோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய தேர்ட் கர்நாடிக் வார்ல ஒரு உடன்படிக்கை போடுவாங்க இல்லையா? எஸ், ட்ரீட்டி. எல்லா ட்ரீட்டியும் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா பாரிஸ். நம்ம ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆப் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஐலா சாப்லே. சோ ட்ரீட்டி ஆஃப் ஐலா சாப்லே. நெக்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரி. ஓகே, ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாரிஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்தியாக்குள்ள இருக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம அங்க போகணும். சோ அப்போ பாண்டிச்சேரி தான் ஃபர்ஸ்ட் வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். சோ பாண்டிச்சேரி, அப்புறமேட்டு தான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்ற வரும். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு 7 ஆண்டு ஐரோப்பியா நடக்கக்கூடிய 7 ஆண்டு போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு. எதனால? இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்னால. ஓகேங்களா? 7 இயர் வாரோட எண்ட். ஓகேங்களா? இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்னால நம்மளுக்கு கிடைச்சதுன்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி உள்ளிட்ட அனைத்து குடியேற்றங்களையும், பிரெஞ்சோட குடியேற்றங்களையும் திருப்பி பிரெஞ்சுக்காரங்க கிட்டே கொடுத்துட்றாங்க அப்படின்றது ஒரு ஒப்பந்தம். ஸோ இதுலதான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ல அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து செக் பாயிண்ட் என்னன்னா, நீங்க எந்த ஒரு ஆர்மியும் எந்த ஒரு படைகளையும் திரட்டக்கூடாது. இதுதான் மெயின் திங் இந்த இடத்துல. அதே மாதிரி எந்த ஒரு போட்டிகளையும் பலுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஒரு விஷயம் வந்து ஃபேவரா பண்ணாலும் அடுத்த விஷயம் என்ன, ஒரு பெரிய ஆப்பு மாதிரி வச்சு முடிச்சுட்டுறாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம வச்சுக்கோம். ஸோ பாரிஸ்ல மெயினா நம்மளுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, நீங்க மெயினா வந்து உங்களோட அந்த பாண்டிச்சேரி அந்த மாதிரி எல்லா பிளேசஸும் யார் கைப்பற்றுறது, திருப்பி பிரெஞ்சு கிட்ட இருந்து கைப்பற்றது பிரெஞ்சு கிட்டே கொடுத்துடுறாங்க, அவங்க கிட்டே கொடுத்துடுறாங்க. ஆனா நீங்க எந்த கோட்டையுமே பலப்படுத்த கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. எந்த ஒரு படைகளை திரட்டக்கூடாது, ஆர்மிஸை வந்து எதுவுமே உருவாக்க கூடாது. அது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்டா பாக்குறோம். ஓகேவா? சோ அதுதான் நம்மளுக்கு இங்க நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதுவும் அதே மாதிரி ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலியமா 7 இயர்ஸ் வார் வந்து நமக்கு ஹெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசே போர் அப்படின்னு சொல்லிட்டு 1757. இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வார் எப்ப நம்ம பார்த்தோம், 1756ல இருந்து 1763 வரைக்கும் தான் தேர்ட் கர்நாடிக் வார் பார்த்தோம். அப்போ இந்த இன்பிட்வீன்லயே பாத்தீங்கன்னா இந்த 1757 அதுக்கு அடுத்த வருஷமே ஒரு பேட்டில் நடந்திருக்கு, பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படின்னு சொல்லிட்டு.
பிளாசி போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த டாபிக்குள்ளேயே நம்ம இந்த போரையும் நம்ம கவர் பண்ணிடலாம்ட்டு நம்ம இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த அடுத்த வருஷமே 1757 நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலிவர்தி கான் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ அலிவர்தி கான் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நவாப் ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? நவாப் ஆஃப் பெங்கால் அப்படின்றவர். ஸோ இவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட பேரனான சிராஜுத் தௌலா வந்து அவங்களோட பிளேஸ்க்கு வந்து வர்றாரு. ஓகேங்களா? சிராஜுத் தௌலா. சோ இவர் வந்து வந்த உடனே என்ன பண்ணிருப்பாருன்னா, உங்களுக்கு ஒரு இந்த ரூல்ஸ் மாதிரிலாம் சொல்லலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா பிரிட்டிஷ் வந்து அவர் பெருசா பொருட்படுத்தாம என்ன பண்ணுவோம், இவர் வந்து சும்மா ஒரு வீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்படுத்தாம அதை வந்து கண்டுக்காம இருந்திருப்பாங்க. ஸோ என்ன அவர் மெயினா சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரேடிங் லைசன்ஸை வந்து எதையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருப்பாரு. பட் இவர் எதுவுமே வந்து லைக் தான் பிரிட்டிஷ் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணல. நிறைய ரூல்ஸ் சொல்லியிருப்பாரு, பட் பிரிட்டிஷ் எதுவுமே அதை பெருசா வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாடம் புகுட்டும் வழியா இவர் என்ன பண்றாரு, சில பிளேசஸ் வந்து கைப்பற்றுறாருன்னு பாக்குறோம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காசிம் பஜார் அப்படின்ற ஒரு பிளேஸையும் வில்லியம் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டும். ஓகேவா? காசிம் பஜார் மற்றும் வில்லியம் ஃபோர்ட். ஸோ இந்த வில்லியம் ஃபோர்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் ஆல்சோ நடந்தது. ஸோ அதனால இந்த டேட்டுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறோம். ஓகே? ஸோ 1756 வந்து நடந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு போர் பார்த்தீங்கன்னா 1757. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் அடுத்த வருஷம் போர் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 1756 பார்த்தீங்கன்னா ஜூன் 20. ஓகே? ஸோ என்ன பண்றாரு, வில்லியம் கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாரு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? ஸோ இந்த டைம்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சொன்னா இல்லையா, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஃபோர்ட்ல வந்து ஒரு குட்டி ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 146 பிரிட்டிஷ் மெம்பர்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக பூட்டிட்டாங்க. ஒரு குட்டி ரூம் தான். அந்த குட்டி ரூம்ல வந்து 146 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்கன்னா அதுல எவ்வளவு சஃபகேஷனா இருக்கும், நம்மளால முடியாது இல்லையா. நம்மளுக்கு சின்ன ரூம்ல கொஞ்சம் பேர் இருந்தாலும் நம்மளுக்கு காத்து வரல, அது வரல, இது வரல, இப்போ நம்ம சொல்றோம் அவ்வளவு பெரிய ரூம்ல இல்லையா. பட் அங்க குட்டி ரூம்ல 146 மெம்பர்ஸை வந்து போட்டாரு. ஸோ போட்டுட்டு என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓபன் பண்ணும் பொழுது 123 மெம்பர்ஸ் வந்து சஃபகேஷன்னால வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால அது வந்து ரொம்பவே வந்து ஒரு படுகொலை மாதிரி நமக்கு சொல்லப்படுகிறதுக்கு பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு இருட்டறை துயர சம்பவம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்றோம். இருட்டறை துயர சம்பவம். கிளியரா? எஸ். சோ இது எல்லாமே வந்து யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைம்ல வந்து ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, கல்கட்டா. ஸோ வில்லியம் ஃபோர்ட் எந்த இடத்துல இருக்குன்னா கல்கட்டால தான் இருக்கும் இல்லையா. ராபர்ட் கிளைவ் திருப்பி கல்கட்டாவை வந்து மீட்றாரு, ரெக்கவர் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த விஷயம் நம்ம இப்போ சொன்னோம். இந்த டேட் இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே? டேட் எங்கெல்லாம் வருதோ இது இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து பேட்டில் நடக்கக்கூடிய டேட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா அந்த ட்ராஜடி நடக்கக்கூடிய டேட் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டேட் முடியும். ஒரு உடன்படிக்கை ஒன்று போட்டிருப்பாங்க. இங்க இருக்கு, இங்க பாருங்க. 1757 February 9 அலிநகர் உடன்படிக்கை அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே? நம்ம இந்த பேட்டில் ஆஃப் பிளாசேல 3 டேட் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ 3 டேட் பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா 20 ஜூன் பார்த்தோம். ஸோ எதுக்காக பார்த்தோம்னா அந்த டைம்ல தான் வில்லியம் ஃபோர்ட்டை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி நடந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் நமக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 20th ஜூன் வில்லியம் ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றுறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 20th ஜூன். ஓகேங்களா? ஸோ பட் இயர் வந்து முன்னாடி வருஷம் 1756ன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே போயிட்டு February வந்துருச்சு 57ல. February 9 என்ன பண்றாங்க, உடன்படிக்கை போடுறாங்க, அலிநகர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன்ல. ஓகேவா? ஸோ ஜூன் 23 1757 இப்போதான் நம்மளுக்கு பேட்டில் ஆஃப் பிளாசே அந்த டேட். கிளியரா?
ஓகே. ஸோ ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் சிராஜுத்தௌலா படைகளை தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ சிராஜுத்தௌலா தான் நம்ம பார்த்தோம், நவாப் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ யாருக்கும் நமக்கு போட்டி நடந்திருக்கு. சிராஜுத்தௌலாவுக்கும் நம்மளுக்கு பிரிட்டிஷ் சைடு, இந்த சைடு வந்து ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்னன்னா சிராஜுத்தௌலாக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க? எப்பவுமே பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யார் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க? பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ சிராஜுத்தௌலாவும் பிரெஞ்சும் ஒரு சைடுனா, பிரிட்டிஷ் ஒரு பக்கம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து யாரோட தலைமைன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தலைமையில, பிரிட்டிஷ்க்கு ராபர்ட் கிளைவ் தலைமையில அப்படின்னு பார்க்கும். அப்போ சிராஜுத்தௌலா அவரோட இது. ஸோ அப்ப 2 பேர்ல யார் தோற்கடிக்கப்படுகிறார்னா சிராஜுத்தௌலா தோற்கடிக்கிறாரு. ஓகேங்களா? தோற்கடிக்கப்படுகிறாரு. ஓகேங்களா? ஸோ ராபர்ட் கிளைவ் தான் வந்து வின் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அகெயின் என்ன ஆகுது? வின்னிங் யார்கிட்ட போகுதுன்னா பிரிட்டிஷ் சைட் கிட்ட போகுது. கிளியர்? ஓகே. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இந்த வீழ்ச்சிக்கு அப்புறம், இந்த பெங்காலோட வீழ்ச்சி, ஓகே, சிராஜுத் நவாப் ஆஃப் பெங்கால், இந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆகுது? நிறைய வந்து ஒரு விஷயங்கள், நிறைய வெல்த், ஓகே, நிறைய வந்து செல்வங்கள் வந்து அவங்க கைப்பற்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அவ்வளவுதான் விஷயம். மெயின் திங் அதுதான் உங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார். ஓகேவா? ஸோ எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதுக்காக வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் மெயினாக. நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் ஸ்டார்டிங் படிக்கும்போது பார்த்துப்போம், எல்லா யூரோப்பியன்ஸுமே ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த பிரிட்டிஷ் வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்காக உள்ள வந்த பிரிட்டிஷ் வந்து ஒரு ரூலிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து போனது வந்து இந்த பக்சார் இதுல வந்து ஒரு போட்டு உடன்படிக்கை மூலமா தான். ஓகேவா? சோ அதனால இந்த போர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்கணும். ஓகே. சோ பாத்தீங்கன்னா இந்த இயர் பாத்தீங்கன்னா 1764 அப்படின்றது நமக்கு முக்கியம். ஓகேங்களா? 1764 which means கர்நாடிக் வார் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம். ஓகேங்களா? ஸோ பேட்டில் ஆஃப் பால்சே வந்து 3rd கர்நாடிக் வார் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் வருஷம் பார்த்தோம். இது வந்து 3rd கர்நாடிக் வார் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் 1764ல பக்சர் வார் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ இவர் என்ன பண்றாரு? இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா மிர் ஜாஃபர். மிர் ஜாஃபர் அப்படின்றவர். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பேட்டில் ஆஃப் பிளாஸே நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்லயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்காரவங்க, நீங்க வந்து மிர் ஜாஃபர் கிட்ட சொல்லியிருப்பாரு, நீங்க சிராஜுத்தௌலாக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் நீங்க பண்ணல அப்படின்னா நாங்க உங்களை வந்து நவாப் ஆஃப் பெங்காலா ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்றோம், நாங்க உங்களை ஆக்குறோம் அப்படின்ட்டு ஒரு வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதனால வந்து இவர் இந்த ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்போ உங்களுக்கு நவாப் ஆயிட்டாரு. ஸோ இவ்வளவு வந்து ஏன்னா அப்போ அவங்க பெங்காலை கைப்பற்றதுக்கு அப்புறம் நிறைய செல்வங்களும் கைப்பற்றாங்க இல்லையா? ஸோ இவர் வந்து ஒரு பப்பட் மாதிரி நிக்க வச்சாங்க. எல்லாமே அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே சரி சரி ஓகே அப்படின்னு தலையாட்டக்கூடிய ஒரு பப்பட் மாதிரி, ஒரு பப்பட் ரூலர்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவங்க வந்து வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு தான் இவரை வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நவாப் ஆஃப் பெங்காலா வந்து இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிர் ஜாஃபர் வந்து இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் என்னதான் பிளேஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ வந்து பெங்கால், வங்காளம், பீகார், ஒரிசா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் பண்றதுக்கு, ஓகேங்களா, தடையற்ற வர்த்தகம் பண்றதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் நீங்க வந்து பண்ணிக்கலாம், அந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரேட் வந்து இந்த பிளேசஸ்க்கு எல்லாமே அலோவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 பர்கானாஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெங்கால் இருக்கக்கூடிய பிளேசஸ். நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க என்ன சொன்னாலுமே வந்து இவர் வந்து பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு சர்ச்சைகள் ஏற்படுது. ஸோ இந்த சர்ச்சைகள்னால என்ன பண்றாங்க, ஓகே நம்ம வந்து பிளேஸ் வந்து ஆளை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா மிர் காசிம் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் யார் வராங்க, இவரோட மருமகனுடைய சன் அண்ட் லா அப்படின்னு பாக்குறோம், மிர் காசிம். ஓகே. ஸோ மிர் காசிம் அவர்களை வந்து நவாப் ஆஃப் பெங்காலா வந்து ஆக்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கிளியரா? ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து அவங்களுக்கு ஒரு பிளேசஸ் எல்லாமே கொடுக்குறாரு. என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த்வான், மிட்னாப்பூர் மற்றும் சிட்டாங்கா.
ஓகேங்களா. ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து இவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ஃப்ரீ ட்ரேட் பாலிசி, ஃப்ரீ ட்ரேட் இந்த பிளேசஸ்க்குலாம் நீங்கள் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஃபர்கானாஸ் 24 ஃபர்கானாஸ் இதெல்லாமே நம்மளுக்கு பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ இவர் வந்தோடனே இதெல்லாம் பண்றாரு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட டிமாண்ட் வந்து அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனாலதான் வந்து அதுக்கப்புறமேட்டு மாத்திருப்பாங்க. ஓகே. ஸோ ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, இவருமே ஒரு பப்பட்டா தான் வச்சுக்கணும்னு அவங்க நினைச்சுதான் வந்து அவங்க வந்து இவர் நியமிச்சிருப்பாங்க. பட் ஆஃப்டர் தட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில் இருக்கக்கூட ட்ரேடர்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாக்ஸஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணாரு. ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், சலுகைகள் வந்து இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய சலுகைகள், நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து அவங்க கொடுத்திருந்தார். ஸோ அப்போ அது வந்து யாருக்கு பிடிக்காம போகும், பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அப்போ அது அவங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி தானே. ஸோ அவங்களுக்கு அது பிடிக்காம போகும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஹிட் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தலைநகரத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணாரு. ஓகே. தலைநகரத்தை முர்சிஃபாபாத் ஓகேங்களா. ஸோ இங்கதான் தலைநகரம் இருந்துச்சு. ஸோ இங்க இருந்து அவர் எங்க மாத்திருக்காரு பாத்தீங்கன்னா, மங்கூர் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து தலைநகரத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே அவங்களுக்கு ஒரு விஷயம் தான். ஸோ என்னடா இவர் நம்ம சொல்றதை கேட்காம அவர் மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பண்றாரே அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருந்தது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஸோ அப்போ வந்து மிர் காசிமுக்கு ஒரு அப்படி சொல்றது, ஒரு பிரிட்டிஷ் வந்து ஒரு பேக் சைடு மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு எதிர்த்த ஒரு போரிட நிலைமையில அவருக்கு வந்து வந்துட்டார். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இவர் மிர் காசிமுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு போர் வந்து வருது. ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்றாரு, யார்கிட்ட ஜாயின் பண்றாரு பாத்தீங்கன்னா, சுராஜுத்தௌலா மற்றும் முகலாய அரசரான ஷா ஆலம். ஓகேங்களா. ஸோ அவங்க கிட்ட போய் கூட்டணி இது பண்றதுக்கு அவங்க கிட்ட போயிட்டாரு. ஓகேங்களா. ஸோ அவங்க கிட்ட நான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கதான் உங்களுக்கு வின் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால இங்க வந்து போயிட்டு கூட்டணிக்கு இங்க போயிட்டாரு. அவர் யார்கிட்ட பாத்தீங்கன்னா, சுஜாஹுத்தௌலாவும் நம்மளுக்கு ஷா ஆலம் அப்படின்றவர்கிட்டயும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ அக்டோபர் 22 இந்த டேட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ பக்சார் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் இந்த போர் நடந்ததுனால நம்ம பேட்டில் ஆஃப் பக்சார் போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அக்டோபர் 22, 1764. ஓகேங்களா. இந்த வருஷமும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த வருஷம் தெரியும், டேட் வந்து நம்ம புக்ல எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ டேட்டோட நம்ம படிச்சிருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த போர்ல வந்து யார் யாருக்கும் நடக்குது பாத்தீங்கன்னா, இவரோட தலைமையில நடக்குது. ஹெக்டர் முன்ரோ. கிளியரா. சோ மிர்ஜாஃபர். ஓகேவா. சோ இவர் அங்க போனதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க வந்து மிர்ஜாஃபரை தான் திருப்பி வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நவாப் ஆஃப் பெங்காலுக்கு இது பண்ணிருப்பாங்க. இவர் என்ன பண்ணாரு, இவங்க கிட்ட சமாளிக்க முடியாம இங்க போயிட்டாரு இல்லையா, இவங்க கூட ஒரு கூட்டணிக்கு 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியா ஆயிட்டாரு. அப்ப அந்த பிளேஸ் வந்து காலியா இருக்கு இல்லையா. சோ அந்த இடத்துல திருப்பியும் யாரு ஃபர்ஸ்ட் அவங்க நியமிச்ச மிர்ஜாஃபரையே திருப்பி நியமிச்சிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் கொஞ்ச நாள்லயே வந்து இறந்திருப்பாரு. சோ அவர் இறந்ததோடனே அவரோட மகன், ஓகேவா, அவரோட மகனான நிசாமுத்தௌலா, அவரோட மகனான நிசாமுத்தௌலா சோ இவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, நவாபா வந்து ஆக்கியிருப்பாங்க. கிளியரா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1765 ஆண்டு பிப்ரவரி 20 அலகாபாத் உடன்படிக்கை. ஓகேங்களா. அலகாபாத் உடன்படிக்கை. சோ எந்தெந்த பேட்டில்ல எந்தெந்த உடன்படிக்கை வர்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சோ இது பாத்தீங்கன்னா 65லயே உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா. 1965 பக்சார் போர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1964. பக்சார் போர் வந்து 1964. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அலகாபாத் ட்ரீட்டி. ஓகே. ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்ல வந்து உங்களுக்கு திவானி ரைட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ டபுள் கவர்மெண்ட் மெயினா திங் அதுதான். இங்க டபுள் கவர்மெண்ட் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை வந்து தொடங்கி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது யார் இது பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ராபர்ட் கிளைவ். அந்த டபுள் கவர்மெண்ட்டை யார் கேன்சல் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ்.
அது லேட்டரா நடந்திருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணவர் வந்து வாரன் ஹேஸ்டிங் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? ஓகே. ஸோ இந்த உடன்படிக்கை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நவாப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரளவில் மட்டும் தான் இருக்கணும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எங்க கிட்ட கொடுக்கணும், ஸோ அது வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள். ஓகே, ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த உடன்படிக்கை, அந்த அலகாபாத் உடன்படிக்கையில ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயம் நாங்க தான் பார்த்துப்போம், நீங்க வந்து ஒரு பேரளவில் வந்து இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு மற்ற விஷயங்கள்லாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ரூலிங் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க உள்ள இறங்கி நம்மள ரூல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்படியே கண்டினியூ ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேஜர் திங். ஒரு கிளான்ஸ் மாதிரி நம்ம இது பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓகே. ஸோ போர்கள், ஆண்டுகள், இப்போ நம்ம பார்த்த விஷயம் தான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்றதுக்காக தான் நம்ம இதை ஸ்லைட் போட்டிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், முதலாம் கர்நாடக போர் பார்த்தோம். ஸோ 1746ல இருந்து 1748 பார்த்தோம். ஸோ அது உள்ள வந்த போர் தான் என்னது, அடையார் போர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, as a battle of அடையார். ஸோ அதோட வருஷம் என்னவா இருக்கும், 1746 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ யார் யாருக்கும் இடையில இது ஃபுல்லாவே மெயினா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் தான் நடந்திருக்கும். ஸோ இதுல வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். கிளியரா? ஸோ என்ன வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க, ஹைலா சாப்லே, சாரி ஹைலா சாப்லே ட்ரீட்டி வந்து நடந்திருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இரண்டாம் கர்நாடிக் வார் அப்படின்றது பாக்குறோம். இரண்டாம் கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா 1749 பார்த்தோம் டு எந்த இயர் வரைக்கும், 54 வரைக்கும். அங்க நம்ம 2 பேட்டில் பார்த்தோம். அன்வருதீன் வந்து எங்க இறக்குறாருன்னு பார்த்தோம், ஆம்பூர்ல. ஸோ அங்கதான் அவர் வந்து கொல்லப்படுறாரு. அப்ப அது வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. ஸோ அடுத்து வந்து ஹார்காட், ஸோ அதுவும் வந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அங்கதான் வந்து முகமது அலியா நவாப் ஆஃப் ஹார்காட்டா வந்து நியமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் 2 டிஃப்ரென்ஸான பேட்டில் நடந்திருக்கும். ஸோ அதோடைய விஷயங்கள் தான் இங்க. ஆம்பூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1749ல நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு 1751ல நடந்திருக்கும் ஆர்காட். ஓகே, ஆர்காட் போர். ஸோ இது யாருக்கும் இடையில நடந்திருக்குன்னு பார்ப்போம், ஆங்கிலேயருக்கும் மற்றும் பிரெஞ்சு தான். பட் வின் பண்ணது யாருன்னா இங்க பிரிட்டிஷ்காரங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க செகண்ட் கர்நாடிக் வார்ல. ஸோ அங்க போட்டிருக்கூடிய ட்ரீட்டி வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தேர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1756ல இருந்து 63 வரைக்கும் நடந்திருக்கும். அங்க நடந்தக்கூடிய ஒரு பேட்டில் தான் வந்து வந்தவாசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வந்தவாசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம், ஸோ இங்க யார் வின் பண்ணியிருப்பாங்கனாலும் பிரிட்டிஷ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? ஸோ இங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரீட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்னது, பாரிஸ் உடன்படிக்கை பார்க்கிறோம். நம்ம ஆல்ரெடி ஆப் அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா, ஹைலா சாப்லே, பாண்டிச்சேரி, இந்தியாவில ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் பிளேஸ், அதுக்கப்புறம் நம்ம அடுத்து போகணும் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 உடன்படிக்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்பிட்வீன்ல நம்மளுக்கு இந்த போருக்கு நடுவுல என்ன நடந்திருக்கும், பேட்டில் ஆஃப் பால்சி அப்படின்னு நடந்திருக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னா 1764. ஸோ இதை 2 பத்தி நம்ம இங்க பார்த்துடலாம். ஸோ பால்சி போர் பார்த்தீங்கன்னா 1757 அப்படின்னு பாக்குறோம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பக்சார் போர் அப்படின்னு பார்த்தா 1756 அப்படின்றது. ஸோ அலிநகர் உடன்படிக்கை மற்றும் அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? எஸ். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு வந்து கர்நாடிக் வார்ஸ்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ எந்தெந்த மெயினாக ட்ரீட்டிஸ் பார்த்துக்கணும், இயர் வந்து இம்பார்ட்டன்ட், டேட் எங்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்கும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் டேட்டோட ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ சிலபஸும் வந்து மாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ எப்படி வேணால் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எங்கெல்லாம் நம்மளுக்கு போரோட டேட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு தென் அதுக்கப்புறமேட்டு புக் ரிவைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஒரு டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அயனம்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ.